ரேவதி ரேவதி எப்படிமா இருக்க? அப்பா இதான் தானா? நான் தாத்தா எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சார. நீ இல்லைன்னா என் ரேவதி உயிரோடு இருந்திருக்க மாட்டா. அந்த அந்த வயன பெருமாள் என் தங்கச்சியை வாழ விட்டுருக்க மாட்டான். அப்பா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். தெரியுமா? அப்பா எப்போ உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்க. பாத்தீங்களா, குழந்தை பிறந்த நாள் அன்னைக்கு பக்கத்துல அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. அப்பா எனக்கு தனம் இருக்கு, கவலைப்படாதீங்க. அப்பா எப்போ என் கூடவே இருக்கணும் தனத்துக்கிட்ட சொன்ன. நீங்களும் சொல்லுங்கப்பா. ரேவதி கொண்ட ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நேரம் ஆயிடுச்சு, போயிட்டு வாங்க. ரேவதி கூட்டு போங்க. பிடிவாதெல்லாம் பிடிக்கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணும். என்ன? டாடா. அத்தா, நான் சந்தைக்கு போயிட்டு வரேன். அத்தா, நான் சந்தைக்கு போயிட்டு வரேன். எங்க இன்னும் நம்மள காணோம். நீ எந்த பக்கம் நிக்கிறேன்னு தெரியாம சுத்திக்கிட்டுல வரேன். அது ஒண்ணும் இல்லட்டா, அது துண்டி எங்க இருக்குங்கா? இது என்ன அருணா குடியா? சரியா மொத்தம் கேக்குறேன். உங்க ஆத்தாளுக்கு காது செவிடுன்னு நினைச்சிட்டியா? நானும் போயிட்டு வான்னு சொல்றேன். நீங்க போகட்டுமான்னு கேக்குறேன். ஐயா, எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். உனக்கு காது செவிடா, எனக்கு காது. அடியே, ஆத்தாளு முள்ளை பேசும்போது ஏன் இடிச்சுட்டு வந்து நிக்கிறீங்க? போங்களேன். நீங்க சந்தைக்கு போறேன் சத்தம் போட்டீங்கல்ல, அதை கேட்டுல ஓடியாரோம். போனா போகுது. இன்னைக்காச்சும் நம்ம சேலையை நம்மளே தோப்பமுட்டு நினைச்சேன். சக்கரை போட்ட சத்தத்தை கேட்டு நீங்களே துவச்சு போடுங்கன்னு வழக்கம் போல அவங்க சொல்லிட்டு வந்துட்டேன். சரி நேரமாவது நடங்க. எனக்கு வேணும். ஏறுங்கம்மா, நல்ல நேரத்துல சேர்ந்து பாரு. ஏறு. ஏன் இங்கன குலைகிற? நான் எங்க கிடுனேன்? அதுக்குள்ள கிள்ளி விட்டியா? நான் இல்ல. என்னடி என்ன புடிச்சுக்கிற? நான் இல்லடி. எல்லாம் இவளாலதான். இவளாண்டி சும்மா வர மாட்டீங்க, வண்டியில இருந்து கீழே தள்ளி விட்டுரு. ஆமா பாரு. அட சட்டையமா கழட்டி தர, சும்மா இருக்கட்டா. காசுங்க நீதி நான் கொஞ்சம் குறைச்சுக்கதாயி. இந்த விளக்க மாத்த கொடு. இந்த உன் காசு ஒரே வேலைதான். இஷ்டம் வந்தா வாங்கிக்கொள்ளா போயிட்டே. இந்த தன்னால்னா ரொம்ப தான் கிராக்கி பண்ணிக்கிறியா? என்ன எத்தனை குச்சிக்குன்னு எண்ணி பாக்குறியாக்கா? உன் விளக்க மாதிரி யாருக்கு வேணும்? ஓய், எங்களுக்காக நீ காத்திருக்க வேணாம். போய் உன் சோழிய பாத்துட்டு மெதுவா வா, நாங்க வாரோம். போங்கம்மா, போய் தொலைங்க. எந்த நேரத்துல வந்து சேர்ந்தீங்களோ. ஐ குலுசா, இன்னைக்கு குலுசு வாங்கிட வேண்டியதுதான். ஐயோ, தனவர் எங்க இருக்கு? வாங்க சக்கர, என்ன இந்த பக்கம் உட்காருங்க. ஒரு நல்ல அம்சமான குலுசு வேணும். அவ்வளவுதானே? இந்த பாருங்க, சுத்தமான வெள்ளியில செஞ்சது. 800 ரூபாய். உங்களுக்காக 100 ரூபாய் தள்ளி தரேன். வரேன். தனா, நீ கொலுச பாத்துட்டு போனிய, சக்கரை தான் அதை உனக்கு வாங்கி தர போறான்னு சொல்லவே இல்லையே. சக்கரையா? தனா, நீ கொடுத்து வச்சவ. என்னடி பரபரப்பா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம், பட்டுன்னு கடையை கட்டுற? என்ன உற்சாகதான் கிளவி. உனக்கு சொன்னா புரியாது. சரிதான்.
ஏமா விளக்கமாறு வேணும், கிடைக்குமா? வியாபாரம் முடிஞ்சிருச்சு. உன் கடையில வாங்கினதான் நல்லா இருக்குன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. என்ன வேலையா தான் சொல்லுமா. ஏண்டா விளக்க மாத்த மட்டும் கேட்டா அப்படியே தபாருமா உள்ளத சொல்றேன். இவங்க சம்சாரத்துக்கு விளக்க மாறு தேவை, எனக்கு நீ தேவை. ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன விலைக்கு தர? சேர்த்து தரேன், வாங்கிக்க. என்னடி சந்தைக்கு போன பிள்ளை இப்படி சந்தோஷமா வர? உங்க மகன் எனக்கு கொலுசு எடுத்திருக்காரு, குடுக்கறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு என்கிட்டே சொல்லாம மறைச்சு வச்சிருக்காரு. எத்தனை நாளைக்கு மறைச்சு மறைச்சு வைப்ப? தாலி கட்டுற வரைக்கும் தானே. வளையல் வாங்கிட்டேன், சேலை வாங்கிட்டேன், சாக்கெட் வாங்கிட்டேன், இப்ப வாங்கிட்டான், இப்ப கொலுசு வாங்கிட்டான். இனிமே தாலி வாங்க வேண்டியதா பாக்கி. தாலியை நீங்க தான் அத்தை வாங்கணும். வாங்கிடுவோம், வர்ற தையிலையே வாங்கிடுவோம். எங்க கொலுசு? சரசு, நீ எப்படி? நான் உங்களை பாக்கணும்னு சந்தைக்கு போறேன் கத்திட்டு இருந்தீங்களே, அப்பவே நான் உங்க கூட வரணும்னு முடிவு பண்ணேன். வந்தேன். உன் கையில கொலுசு காலுக்கு வர வேண்டியது கைக்கு வந்திருக்கு. சரசு, யாராவது பாத்திர போறாங்க. கொலுசு எனக்கு கொடுக்கணும்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இன்னும் நீங்களே கொடுக்கல. நானே தான் எடுத்துக்கிட்டேன். இப்ப போய் யாராவது பாத்துருவாங்கன்னு சொன்னா? சரசு, இந்த கொலுசு உன் கால்ல இருக்கிறத நான் இப்பவே பார்க்கணும். போட பாப்பா. ஓஹோ, கொலுச நானே போட்டுக்கிட்டா அழகா இருக்காது, நீங்க போட்டு விட்டாதான் காலுக்கும் அழகு, காதலுக்கும் அழகு. போட்டு விடுங்க சரசு, போட்டு விடுங்க. எப்படி? அழகுனா இதான் அழகு. நான் வரேன். கொஞ்சம் இருங்க. என்ன? கொலுச சும்மா போட்டுக்கிறதா? இந்த கொலுசு சத்தம் எப்பெல்லாம் கேக்குதோ அப்ப எல்லாம் உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் என்ன வந்து பாக்கணும். ஐயோ, இப்ப என்னன்றீங்க? சரி சரி, நான் பாக்குறேன், நீ போ. அப்ப என்ன இது? உன்னை அங்கெல்லாம் தேடுற, இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? அது சக்கரைக்கு கல்யாண விஷயமா ஒரு பேர் பொருத்தம் பார்க்க சொன்னேன். சக்கரை கல்யாண விஷயத்துல உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? அக்கறையா? இப்பெல்லாம் தனியா பாட ஆரம்பிச்சுட்டானாத்தா, அவன் இமிசையா தாங்க முடியல.
காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கல நான் நிம்மதியா தூங்க முடியாது. பேர் பொறுத்த பார்க்க சொல்லி இருக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். பொண்ணு யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். யாரு? நம்ம தானடா. தனமா? ஏ அவளுக்கு என்ன குறைச்சா? அவளுக்கு ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. ஆனா தனத்தை சக்கரை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஏன் முடியாதுன்னு கேக்குறேன். என்ன அர்த்தத்துல பேசுற நீ? இந்த உலகத்துல யாராவது அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அண்ணன் தங்கச்சியா? ஆமா, தனத்தோட அப்பாவுக்கு சக்கரை கொல்லி போட்டான். அப்படின்னா தனத்துக்கு சக்கரை என்ன முறை? அண்ணன் முறை. சந்தை கூட்டிட்டு போய் சக்கரை தனத்துக்கு வளையல் போட்டு விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வளையல்கார ஒவ்வொரு பொண்ணையும் கைய பிடிச்சு வளையல் போடும் போதும் தான் கூட பிறந்தவளாதான் நினைப்பான். சரி, அதை விடு. இதுவரைக்கும் சக்கரை தனத்துக்கிட்ட வித்தியாசமா பழகிறது நீ பாத்துருக்கிறியா? பெத்த பிள்ளைய புரிஞ்சுக்காம ஜோசியர் வீட்டு வரைக்கும் வந்தது தப்பு இல்லையா ஆத்தா? கொல்லி வச்சதுனால அண்ணனும் இல்லையோ, தனத்தை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது கூட பிறந்தவளை நினைச்சுதான் கூட்டிட்டு வந்தேன். பெத்த தகப்பனை இழந்து தனியா நின்னப்பவே தனத்தை தங்கச்சியா நினைச்சிட்டேன். அவளை போய் தாரமாவா? எப்படி ஆத்தா? தரா கொஞ்சம் நில்லுமா. தரா பாவி மகளே, ஏன் இப்படி எல்லாம் செஞ்சு தொலைச்ச? தனு 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 அம்மா தனு. தனா, எத்தனையோ பேர் என்னால சந்தோஷப்பட்டிருக்காங்க, சங்கடப்பட்டதில்ல. இப்ப உன்னோட நிலைமைக்கும் நான் காரணம் இல்ல. ஒருவேளை உன் மனசுல தப்பான நினைப்பு வளர்றதுக்கு நான் காரணமா இருந்திருந்தா என்ன மன்னிச்சிருவா. ரேவதி, நான் கிணத்துல குதிச்சதும் நீ ஏன் குதிச்ச? எங்க போனாலும் நானும் வருவேன். செத்து போனா நானும் செத்துடுவேன். எங்க அம்மா தான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, நீயும் போயிடுவியா? இல்லம்மா, இனிமே எப்போ நான் உன் கூட தான் இருப்பேன். மாலை கொடுப்பா. காலி எடுத்து கொடு. இதை உன் கழுத்துல கட்டுறது எனக்கு பொன்னாட்டி விளம்பரத்துக்காக இல்லை, என் ரேவதிக்கு அம்மா விளம்பரத்துக்காக.
வச்சு போமா. கல்யாணம் ஆகி முறை வீட்டுக்கு வரப்போ மாப்பிள்ளை இல்லைன்னு பாக்குறியாமா? வாங்க வாமா. இந்தாமா, இனிமே இந்த வீட்டோட பொறுப்பெல்லாம் உன்னை சேர்ந்தது. இந்த குழந்தைக்காக தான் அந்த குடும்பத்துக்கே வந்தேன். சாவி உங்ககிட்டே இருக்கட்டும். இந்த குடும்பத்தோட கௌரவம் மரியாதை எல்லாம் இனிமே உங்ககிட்ட தான் இருக்கணுங்கிற ஆசையில தாமா இதை தர்றேன். இத வெறும் சாவியா நினைச்சு உங்ககிட்ட கொடுக்கல. நானும் இதை வெறும் சாவியா நினைச்சு வாங்கல. தனோ தனோ அண்ணி, எல்லாரும் உங்க கையால சாப்பிடணுங்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. என்ன யோசனை இருக்கீங்க? ஒண்ணுமில்லம்மா, உன்னை இப்படி பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்பிடுங்க அண்ணே. இந்த வாழை சும்மா தான் குட்டாண்ணா. இந்த காக்காய்க்கு வடை எடுத்து போடு. என்ன ரேவதி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிடுமா. சாப்பிட்டுதானே இருக்கேன். ஆமா, எப்போ உன் கல்யாண சாப்பாடு போட போற? சக்கரமாமா, அத்தை என்னமோ கேக்குது. ஐயோ, எனக்கு ஏதாச்சும் வைக்கல. இது இல்லண்ணே. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு 500 ரூபாய் செலவுக்கு வேணுமா? ஐயோ, அம்மா, பெரிய வீட்டு மருமகளே, கொஞ்சம் ரசம் ஊத்துமா. எப்பவும் வாய் நிறைய தனோன்னு கூப்பிடுவீங்க, இப்ப மட்டும் என்ன திடீர்னு பெரிய வீட்டு மருமகளேன்னு கூப்பிடுறீங்க? யாரா இருந்தாலும் அந்தஸ்துன்னு வந்துட்டா மரியாதை கொடுத்தானே தீரணும். தனோன்னு கூப்பிடுறதா இருந்தா இங்க வாங்க. பெரிய வீட்டு மருமகளேன்னு கூப்பிடுறதா இருந்தா இங்க வராதீங்க. அட, அவ என்ன சொல்லிட்டா? ஏன் இப்படி கோச்சுக்கிற? இந்த தனம் எப்பவுமே மனசால ஒரே மாதிரியா தான் இருப்பா. பிரிச்சு பாக்காதீங்கன்னு சொல்லுது. அது தெரியாம முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கிய. இனிமே தனம் என்ன சொன்னாலும் கேட்டே ஆகணும். ஏன்னா அது பெரிய வீட்டு மருமகன்னு சொல்லாத. அவன் என்னைக்குமே நம்ம தானு அவன் சொல்ல வந்தான். இதுக்கு முன்னாடி இவங்க எப்படி பழகி இருந்தாலும் உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்காது. இனிமே தப்பா தெரிஞ்சாலும் தெரியலாம். ஆனா ஒன்ன மட்டும் நான் மறக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்கிறதுக்கே இவங்க தான் காரணம். நான் உங்க வீட்டு மருமகளா வரதுக்கும் இவங்க தான் காரணம். உங்க எல்லாரையும் நானும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேம்மா. இனிமே நாமெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஏங்க, சாவி தனத்து கைக்கு போயிடுச்சு, சரசு சக்கரதேவன் கைக்கு போப்பறா. நீங்க என்னடானா சங்கடப்படாம சாஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லையா, ஊருக்குள்ள இருக்கிறதுல பாதி சொத்து என் சொத்து தான். நான் தொட்டத்துக்கே கௌரவ குறைச்சல்னு என் கையை வெட்டினா அந்த வையாபுரி. சக்கரத்தேவன் இந்த ஊருக்கு வெள்ளங்காய்ச்ச வந்தவன். அந்த வெறும்பேல எப்படியா மாப்பிள்ளையா ஏத்துக்குவான்? உங்க பேக்ரவுண்ட பத்தியே பேசுங்க. உங்க கௌரவம் பணத்தாலதான் இருக்குதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சக்கரதேவனுக்கு ஊர்ல மதிப்பு மரியாதையும் ஏறிக்கிட்டே இருக்குது. விவசாயிங்க அவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறானுங்க. அதுதான் உண்மையான கௌரவம்னு வையாபுரி நினைச்சு தான் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட சொல்லிவிட்டான்னா அப்புறம் நீங்க அம்பேல். ஒரு கை இல்லாம இந்த உலகத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதே சரசுக்காகத்தான். அவ சக்கரத்தேவனுக்கு சம்சாரமாக நான் விட மாட்டேன். விவசாயிங்க மத்தியில் அவன் செல்வாக்க வளர விட மாட்டேன். பாருங்க, நீங்க பேசிக்கிட்டே இருங்க. சக்கரத்தேவன் அங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். விவசாயிங்க பட்ட கடனை பாதி கடனை அடைச்சிட்டான். மீதி கடனை அடைக்கிறதுக்காக வெள்ள முட்டைகளோட சந்தைக்கு போயிட்டு இருக்கிறான். அவன் கடனை அடைச்சிட்டா உங்க கதையை முடிச்சிட்டான்னு அர்த்தம். வெள்ள வண்டிங்க சந்தைக்கு போனாதானே கடன் அடைப்பான்.
என்னடா சிரிக்கிறேன்னு பாக்குறியா? ஏன் ஆளுங்களை அடிச்சிட்டு நீ சிரிச்ச, இல்லாதவங்க வயிற்றுல அடிச்சிட்டேன்னு நான் சிரிக்கிறேன். கடன் அடைச்சிருந்தா காப்பாத்த வந்த கடவுள்னு கரும்பு போட்டவங்க உன்னை பார்த்து கண் கலங்கி இருப்பாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனா நான் எல்லாத்தையும் கவுத்துட்டேன்னு. நான் ஏன் சிரிக்கிறேன்னு பாக்குறியா? இரும்பு பொட்டிக்குள்ள பணம் இருந்தா பத்தாது, இதுக்குள்ள மூளை வேணும். நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் வெள்ளை மூட்டைகளுக்கு பதிலா மணல் மூட்டைகளையும் தேங்காய் மூட்டைகளையும் ஏத்தி அனுப்பு. உங்க ஆளுங்க கஷ்டப்பட்டு கவுத்துனது இந்த மூட்டைகளை தான். வெள்ளமெல்லாம் பத்திரமா சந்தைக்கு போய்கிட்டு இருக்கு. அங்க பார். கொடுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும், இறக்கப்படுறதுக்கு ஒரு இதயம் வேணும். அது இல்லாதவன் மனுஷனே இல்ல. அப்படிப்பட்டவனை நான் மன்னிக்கிறதே இல்ல. வர்றேன். வணக்கம் தம்பி. வாங்க வாங்க. என்ன எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? தம்பி, நீங்க இந்த ஊருக்கு வந்த பிறகுதான் அடுப்புல சோறும் எங்க முகத்துல சிரிப்பும் குறையாம இருக்கு. தம்பி, எனக்கு 5 பொண்ணுங்க. மூத்தவளுக்கு 25 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் முடியல. ஆனா இப்ப நம்பிக்கை வந்திருக்கு, பொண்ணுக்கு நல்ல இடமும் வந்திருக்கு. எல்லாம் நீங்க வந்த நேரம் தான். அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மில்லு கட்டலாம்னு முடிவு பண்ணி இருக்கிறோம். அதுக்கு நீங்க சரின்னு சொல்லணும். மில்லு கட்டிட்டோம்னா வெளியூர் விவசாயிகிட்ட இருந்து கரும்பு வாங்கி வியாபாரத்தையும் பெருக்கலாம், எத்தனையோ பேருக்கு வேலையும் கொடுக்கலாம். இது எங்க ஆசை. மில்லு கட்டுறதுக்கு அரசாங்கத்துல கடன் வாங்கணும். முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். உங்க பக்கபலம் இருந்தா எதையும் சாதிச்சுள்ள தம்பி. ரொம்ப சந்தோஷம். மற்ற ஏற்பாடுகள் நான் பாத்துக்கிறேன். அப்ப நாங்க போயிட்டு வரோம் தம்பி. வணக்கம். வணக்கம். மில் கட்ட போறதா சொன்ன நம்ம ஊர் ஜனங்களை நான் உடனே பார்க்கணும். மில்லு கட்ட போறங்கிற நினைப்புல தெம்பா இருக்காங்க. உங்ககிட்ட வாங்கின கடனை தான் அடைச்சிட்டுமே, பின்ன எதுக்காக வர சொன்னீங்க? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, சக்கரத்தேவனோட பக்கபலத்துல நாங்க எல்லாருமா சேர்ந்து சொந்தமா மில்லு கட்ட போறோம். கேட்கறது சந்தோஷமா தான் இருக்கு. சக்கரத்தேவனோட பக்க பலத்துல மில்லு கட்ட போறீங்க. மில்லு கட்ட என்ன பண்ணுவீங்க? வெள்ளம் காய்ச்சுவோம். வெள்ளத்தை எதுலயா காய்ச்சுவேன்? என்னையா கேள்வி? கரும்புல தான் காய்ச்சுவோம். சரி, கரும்புக்கு என்ன பண்ணுவீங்க? எங்க நிலத்துல விளையிற கரும்பே ஏராளமா இருக்கு. உங்க நிலத்துல விளையிற கரும்பெல்லாம் 3 வருஷத்துக்கு எனக்கு தான் கொடுக்கணும். ஒப்பந்தத்துல கைது போட்டிருக்கீங்க.
பத்திரம் என்கிட்ட இருக்கு. பத்திரத்தை காட்டினா பதறி போயிடுவோமா? ஐயா, மில்லு ஓடினா தான் கரும்பு கொடுக்கணும். அப்படிதான் ஒப்பந்தம் பண்ணிருக்கோம். நீங்க தான் மில்ல மூடிட்டீங்களே. மில்ல மறுபடி தோற்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஒப்பந்தப்படி கரும்பு கொடுக்கலன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அவங்க உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறதா சொன்னீங்களே சக்கர தேவன், அவன் இந்த மாதிரி நேரத்தெல்லாம் வரமாட்டானே. ஆபத்து நேரத்துல தவிக்க விட்டுட்டு போறவன் ஆம்பளை இல்ல. நான் அப்படி இல்ல. இங்க நீ பேசுறதெல்லாம் கேட்டேன். இப்ப நான் ஒன்ன கேட்கிறேன். மில்ல திறக்கிறேன்னு சொன்னியே, எப்படி திறப்ப? அது நீயும் வையாபுரியும் சேர்ந்து நடத்தின மில்லு. அதை நீ மட்டும் நினைச்சா திறக்க முடியாது. அவர் ஜெயில இருக்கிறதே உன்னாலதான். உன்னோட முடிவுக்கு அவர் நிச்சயம் ஒத்து வர மாட்டார். அப்புறம் எப்படி மில்ல திறப்ப? அவன் காலில் வந்து மன்னிப்பு கேட்பேன். அவன் எங்க ஊருக்காரன். அவங்கிட்ட தோத்தான்னு தோப்பனே தவிர தெற்கே இருந்து பஞ்சம் பழைக்க வந்த வாங்கிட்ட தோக்க மாட்டோம். என்னையா தெக்க மேக்கன்னு? நாம எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தாயா. இப்படி தமிழனுக்குள்ள தமிழ் ஒற்றுமை இல்லாதனாலதான் போரிடமெல்லாம் தமிழை உதவ வாங்கிக்கிட்டு இருக்கான். சரி, வையாபுரி காலில் விழுந்து மில்ல திறக்கிறேன்னு வச்சுக்க. இவங்க தோட்டத்துல விளையிற கரும்பு உனக்கு கொடுக்கணுங்கிறதானே ஒப்பந்தம். இவங்க கரும்பு போடாம கரும்புக்கு பதிலா கம்பு போட்டா என்ன பண்ணுவ? சோளம் போட்டா என்ன பண்ணுவ? வெங்காயம் போட்டா என்ன பண்ணுவ? கரும்பு தவிர வேற எதுவும் போடக்கூடாதுன்னு நீ ஒப்பந்தம் போடல. அப்படி போட்டா விளைய விட மாட்டேன், அழிச்சிடுவேன். போட்டாதானே அழிப்ப. நாங்களே எதுவும் போடாம வெறும் நிலமா விட்டுட்டா என்ன பண்ணுவ? விளையிறது கரும்புன்னு தான் நீ ஒப்பந்தம் பண்ணிருக்க. கண்டிப்பா கரும்பு மட்டும் தான் போடணும்னு நீ ஒப்பந்தம் பண்ணல. விளைச்சல் இல்லாம வெறும் நிலமா போட்டா வெறும் வயிற்றோட தான் அலையணும், பட்டினி கிடந்து சாகணும். ஏழைகளுக்கு வயிறு மட்டுமல்ல, கை இருக்கு, கால் இருக்கு, மனசுல தெம்பு இருக்கு. கூலி வேலை செஞ்சு பழப்போம். உன்ன மாதிரி கொள்ளையடிச்சு பழைக்க மாட்டோம். போலீஸ்ல புகார் கொடுப்பேன்னு சொல்லி மிரட்டினியே, சட்டம் உனக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்காத. நம்ம நாட்டு சட்டத்தை புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் பணமும் செல்வாக்கு இருந்தா யாரு வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வளைக்கலாம். முதலாளி, வெள்ளங்காய்ச்சலும் நம்மள இந்த காய்ச்சி காய்ச்சறான். கடைசியா ஒண்ணு சொல்றேன். கையெழுத்து போட்டு கொடுத்தவங்க நிலத்துல விளையிற கரும்பு தான் உனக்கு கொடுக்கணும். இவர் நிலத்தை இவர் மனைவி பேருக்கு மாத்திரம் என்ன பண்ணுவ? இவர் நிலத்தை இவர் மக பேருக்கு மாத்திரம் என்ன பண்ணுவ? மருமகன் பேருக்கு மாத்திரம் என்ன பண்ணுவ? செத்து போன தாத்தா பேருக்கு மாத்திரம் என்ன பண்ணுவ? என்ன பாக்குற? இந்த நாட்டுல செத்து போனவன்லாம் வந்து ஓட்டு போடுறப்போ செத்தவனுக்கு நிலம் இருக்க கூடாதா? அதையும் செய்ய முடியும். இவ்வளவு இவங்க நிலத்தை வேற யாருக்காவது வித்துட்டா என்ன பண்ணுவ? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உன் ஒப்பந்தத்துல இல்ல. புரியுதா? சக்கரை பாயிண்ட் தான் கரெக்ட். தம்பி, ஏழைங்களை ஏமாத்தி பிழைக்கிறவன் என்னைக்குமே ஏமாத்தி பிழைக்க முடியாது. எங்களுக்காகவும் ஒருத்தன் வருவான். எங்களை இழைத்த வாயனாக்கிற உங்க இடுப்ப உடைக்கிறதுக்கு. இப்ப எங்களுக்காக தம்பி சக்கரதேவன் வந்திருக்கு. இனி என்ன நடக்குதுன்னு பாரு. போட்டோ பிடிச்சு பத்திரிக்கை கொடுத்து காசு சம்பாதிக்கிறவன். அதை விட எங்க முதலாளி அதிகமா கொடுப்பாருன்னு கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இந்தாங்க. என்ன பிடிச்சதுன்னா ஏன் பிடிச்ச? போடா வெளியே, இல்ல பணமாயிடுவேன். போ. முதலாளி, சக்கரதேவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இடைஞ்சல் தான். அவனை நம்ம ஆளுங்களை விட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிக்க சொன்னாங்க. நீங்க நாய் அடிக்கிற மாதிரி அவனை அடிக்கிறீங்க. அவங்கிட்ட அடி வாங்கி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களா?
உடம்புல இருக்க வேண்டிய கை இங்க இருக்கு. ஏண்டா அவளை தொட்டதுக்காக பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருந்தா புதுசா கல்யாணம் முடிக்க முடியாதுன்னு தான் பொண்டாட்டி கொண்ட. ஏண்டா சரஸ்வ கட்டுறதுக்காக இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தன் அவளை தொட விட மாட்டேன். சக்கர தேவனுக்கு யமன் ஜெயில இருக்காண்டா. உங்களை பார்க்க உங்க சிநேகிதர் வந்திருக்காரு. சிநேகிதரா? ஆமா. வர சொல்லு. பையாபுரி, ஜெயிலுக்கு வர காரணமா இருந்தவன் எப்படா சிநேகிதன்னு பாக்குறியா? பையாபுரி, நான் ஒரு கை இல்லாம போனாலும் உன் நினப்பு இல்லாம போனதில்லை. உனக்கு மாப்பிள்ளையான எனக்கு கௌரவம்னு உன் தங்கச்சி கையை பிடிச்சேன். ஆனா நான் கேள்விப்பட்டதை உன்கிட்ட சொல்லலன்னா காத்துல பறந்துடும் கௌரவம்னு உன் காலை பிடிக்க வந்திருக்கேன். உன் தங்கச்சி கையை பிடிச்சதுக்கு என் கையை வெட்டினிய, இவன் என்ன பண்ண போற? இந்த ஊருக்கு வெள்ளங்காய்ச்ச வந்த பைய அவனோட வீதி வீதி அலையறா உன் தங்கச்சி. கேள்விப்பட்ட அண்ணன் துடிப்பாருன்னு உன் தங்கச்சி நினைக்கல. ஏன்? உன் மேல அவளுக்கு பாசம் இல்ல. நீ புதுசா கட்டிக்கிட்டே பொண்டாட்டி. அவன் நினைக்கல. ஏன்? அவளுக்கு பாசம் நிறைய இருக்கு. உன் மேல இல்ல, அவன் மேல. புரியலையா? வெள்ளம் தினமா அவன் விரல சூப்பிட்டு இருக்கிறவன் நீ. இன்னுமா புரியல? சொத்துக்கு நீ, சொகத்துக்கு அவன் அப்படின்னு அலையிறான் பொண்டாட்டி. பயண பெருமாள் அடமடையா, நீ தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே வேலி கட்டி வச்சு வெள்ளாம அனுபவிச்சுவான் அந்த வெள்ளங்காய்ச்சிட பயத்தான். நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உன் பொண்டாட்டி வர சொல்லி கேளு. நான் உங்களை பார்க்க வரேன்னு சொன்னதும் நம்ம குழந்தை ரேவதியும் வரேன்னு அடம் பிடிச்சா. நீங்க என்ன மட்டும்தான் வர சொன்னதா சொன்னாங்க. அதான் அவளை ஏமாத்திட்டு நான் மட்டும் வந்தேன். நீ குழந்தைய மட்டும்தான் ஏமாத்தினியா? என்ன இந்த ஏமாத்திட்ட? உங்களை நான் ஏமாத்தினேனா? சக்கரை மேல நீ உயிரா இருந்தத என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவன்தான் உன் புருஷன் நினைச்சு நீ உருகினது, கனவு கண்டது, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் உள்ளயும் அவன் உன் பக்கத்துலயும் இருக்கிறது உனக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இல்ல? என்னடி பேச்ச காணோம்? என் குழந்தைக்கு நீ அம்மா ஆகணும்னு நான் நினைச்சேன், அவன் குழந்தைக்கு அம்மா ஆகணும்னு நீ நினைக்கிற. இப்ப நான் சொன்னதை இந்த ஊரு சொல்லும் உனக்கு அவனுக்கு தொடர்பு இருக்குன்னு. இது பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னால ஒருத்தர மனசால நினைக்கிறவ தப்பானவ இல்ல. இன்னொருத்தனை கட்டிட்டதுக்கு அப்புறமும் அவனே நினைச்சிட்டு இருக்கிறவதான் தப்பானவ. நான் அப்படிப்பட்டவ இல்லைங்க. நீ சொல்லத நான் நம்பணும்னா அவன் நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது, இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. அவனையும் அவன் கூட்டத்தையும் வீட்டை விட்டு நீயே அனுப்பு. என் குழந்தை மேல நீ வச்சிருக்க பாசம் உண்மையா இருந்தா அவனை அனுப்பிட்டு அப்புறமா வந்து என்ன பாரு. ரேவதி அம்மா வந்து உட்காருங்க. எங்க ஏ சொல்லுங்க. ஏ ஆமா, சரஸ்வத் இருக்காங்கல்ல, பாடு சொல்லி கொடுக்கும்போது பேசக்கூடாது. எங்க பி சொல்லுங்க. சரஸ்வதிக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே. அது இருக்கட்டும், இப்ப பி சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாதுமா. ஐயே, ஏபிசிடி கூடவா தெரியாது? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் தான். சக்கரை, ஏன்பா சக்கரை, உண்மையிலேயே உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ்ல 4 எழுத்து தான் தெரிஞ்சுக்கிட்டான். அதுவும் சமீபத்துல இங்க வந்துதான். என்ன அந்த 4 எழுத்து? அது முதல் எழுத்து எல் வருது, அதுக்கப்புறம் ஓ வருது, அதுக்கப்புறம் வி வருது, கடைசியா ஈ வருது. அப்படின்னா அப்படி அது எனக்கு தெரியும், கொஞ்சம் கூத்தமா இருக்கு, பெரியவர்கிட்ட கேளு. ஐயா அப்படின்னா என்னையா? எனக்கும் தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஐயோ, ஏன்னா எனக்கு பழைய நினைப்பெல்லாம் வந்துடும். அப்ப அவரும் சொல்ல மாட்டோம்னா அப்புறம் யாருதான் சொல்றது? இங்க இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரே ஆளு சரசுதான், அவகிட்ட போய் கேளு. ஐயா நான் சொன்னதேதான் அவரும் சொல்ல போறாரு. தாத்தா சொன்னாரு போய் கேளு போ. அது என்ன எல் போய் கேளு போட.
நீங்க தாத்தா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு சொன்னாரு. என்ன விஷயம்? அது என்னமோ எலவோவி அப்படின்னா என்ன? எலவோவியா? இது தாத்தா கேட்க சொன்னாங்களா, நீங்களா கேக்குறீங்களா? தாத்தா தான் கேட்க சொன்னாரு. தாத்தாவே கேட்க சொன்னாரா? ஆமா, இப்ப எனக்கும் தெரிஞ்சுக்கன்னு ஆசையா இருக்கு. என்ன எல்ஓவினா? லவ். அப்படின்னா? அப்படின்னா காதல். காதலா? ஐயோ, நம்ம விஷயம் தாத்தா தெரிஞ்சு போச்சா? நான் வரேன். ஆமா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே பார்க்க வந்தீங்க? ஆமா, உன் உடம்புக்கு என்ன? இவ்வளவு மருந்து சாப்பிடாம வச்சிருக்க? வந்திருக்கிற வியாதி இந்த மருந்துக்கெல்லாம் கட்டுப்படாது. வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தா. என்னப்பா இது? நான் என்னமோ புதுசா வெளியில இருந்து வந்திருக்கிற ஆளு மாதிரி வணக்கம் சொல்றீங்க, வாங்கன்னு சொல்றீங்க. என்ன விஷயம்? என்னமா சரசு, உனக்கு உடம்பு சரியா போச்சா? சரசு, ஐயோ ஆத்தா. இறப்பா சரசு, டேய் நீ எங்கடா இங்க? நீ எங்க இங்க? நான் சரச பார்க்க வந்தேன். அப்படிதான் சக்கரையும் சரச பார்க்க வந்துச்சு, என்னமோ கேட்க வந்துச்சு. அப்படித்தானேப்பா? பட்டம்மா, சீக்கிரமா ஒரு முகூர்த்த நாள் பார்க்க வேண்டியதான். சக்கரையும் சரசும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னு எனக்கும் ரொம்ப நாளாவே தெரியும். ஐயா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசியா? அது சரிம்மா, ஆனா வையாபுரிய எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு தான் புரியல. ஐயா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத காலையெல்லாம் அடக்கிறவ எங்க தானம். உங்க பேரன் வையாபுரிய பக்குவமா பேசி சரி பண்ணிட மாட்டா? ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? நீங்க பேசுறது நாங்க எல்லாம் கேட்டு இருந்தோமே. தனமே வந்துருச்சே. வாங்க அவர்கிட்ட பேசுங்க. வாங்க வாங்க வாங்கய்யா. வாமா, உன்னை பார்க்கத்தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் நல்ல நாள். சரசுக்கும் சக்கரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பெரியவர் சம்மதம் கொடுத்துட்டாரு. இனி நீதான் உன் புருஷன் கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி தரணும். ஆமாமா, முறையா பொண்ணு பார்த்து முறைப்படி சரசுக்கு கல்யாணம் நடக்கணும். இப்படி முறை இல்லாம நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அவங்கதான் யோசிக்காம ஏதோ பேசினாங்கன்னா நீங்க யோசிச்சு பேச வேண்டாம். தனம், யாருகிட்ட என்ன பேசுற? இது எங்க குடும்ப விஷயம். இத பாருமா, நான் பொண்ணுக்கு தாத்தா, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் பொண்ணுக்கு அண்ணி, அம்மா மாதிரி. அதை விட உரிமை எனக்கு இருக்கு. பேத்தியை நல்லா வாழ வைக்க வேண்டியது தாத்தாவுடைய கடமை. புருஷன் ஜெயில இருக்கிறப்போ அவரோட கௌரவம் போகாம காப்பாத்துறது ஒரு பொண்டாட்டியோட கடமை. ஏங்கப்பா, அன்னைக்கு பெரிய வீட்டு மருமகன்னு சொன்னதுக்கு அப்படி கோபிச்சுக்கிட்டே இன்னைக்கு உண்மையிலேயே பெரிய வீட்டு மருமகன்னு காட்டுறியா? ஆமா, இப்போ பெரிய வீட்டு மருமகளா தான் சொல்றேன். முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. போங்க வெளியே. ஏன் நிக்கிறீங்க? நடங்க. எங்களுக்கும் சூடு சொரணை இருக்கு. அதாம்மா. பெரியவரே, இனிமே இந்த வீட்டுல இருந்தாலும் சரி, ஊர்ல இருந்தாலும் சரி, நாங்க எல்லாரும் உப்பு போட்டதுங்களேன்னு தான் அர்த்தம். ஆத்தா, நீ இப்ப வரப்போறியா இல்லையா? சரசு, நீ உள்ள போ. இனிமே இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். நீ இந்த வீட்டுல பிறந்தவ, அத மறந்துடாத. பிறந்த வீட்டுல வாழ முடியாது, கட்டிக்கு போற வீட்டுல தான் வாழ முடியும். அத நீ தெரிஞ்சுக்க. பிடிக்காத உன் கையை தொட்டாங்கிறதுக்காக அவன் கையை வச்சுட்டு கைதியா வாழ்ந்துட்டு இருக்காரே உங்க அண்ணன், அவரை மீறி நீ முடிவெடுப்பியா? இவ்வளவு பெரிய வீட்டுல வசதியா வாழ்ந்துட்டு உனக்காக 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு கெடுக்கிறாரே உங்க அண்ணன், அவரை மீறி நீ முடிவெடுப்பியா? வேலைக்கு விருந்து மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்த உன் அண்ணன் ஒரு வேளை கூட ஒழுங்கான சாப்பாடு கிடைக்காம தவிச்சிட்டு இருக்காரு. உன்னால அவரை மீறி நீ முடிவெடுப்பியா? இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். முடிவெடுக்க வேண்டிய உரிமை எனக்குத்தான் இருக்கு. சரசு, சரசு, நீ இந்த குடும்பத்து மேலேயே குழந்தை மேலேயே காட்டுற பாசத்தை நிஜம் நினைச்சேன். இப்பதான் தெரியுது நீ ஒரு விஷம். ஏன் எல்லாரும் வீட்டு விட்டு போறாங்க? சொல்லுமா, சொல்லு. ஏன் எல்லாரும் போறாங்க?
சரசு, இனிமே அந்த வீட்டுல நானும் இருக்க மாட்டேன், உங்களோட தான் வருவேன். சரசு, நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல வீட்டுக்கு போ. இல்லைங்க, உயிர் இங்க இருக்கிறப்ப உடல் மட்டும் எப்படி தனியா இருக்கும்? சொன்னா கேளு, நீ வீட்டுக்கு போ. இல்ல, இனிமே நான் இந்த வீட்டுக்கு போக மாட்டேன். சரசு, இத பாரு, அந்த பொண்ணு மேல உசிரியே வச்சு இவ்வளவு பெரிய முடிவு எடுத்து வந்திருக்குது. சரசு நம்ம கூடவே இருக்கட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சக்கர அப்ப அண்ணே, சரசு நம்மளோட தான் வரணும். ஆத்தா நீ சொல்லுதா? சொல்லுதானா? ஆமாப்பா, எப்படி இருந்தாலும் சரசு தான் நம்ம விட்டு மருமக. நீ வாமா. ஆத்தா, நீ வாமா. வக்கீலோட வந்திருக்க உன்னை வெளியே கொண்டு போறதுக்கு. எதுக்கு? உன் தங்கச்சி உன்னை மதிக்காம உன் வீட்டை விட்டு அவங்க கூட போயிட்டான். எவனோ ஒருத்தனால உனக்கும் அசிங்கம் எனக்கும் அசிங்கம். அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நானே கேஸை வாபஸ் வாங்கிக்கிறதா எழுதி கொடுத்துட்டேன். நீ என்கிட்ட தோக்கலாம், நான் உன்கிட்ட தோக்கலாம். ஆனா நாம 2 பேரும் அவங்ககிட்ட தோக்க கூடாது. என்ன சொல்ற? வெளியே வரையா இல்லையா? வெளியே வந்து தான் ஆகணும். வர்றேன். இந்த சீக்கிரம் அடுக்கு. அப்பு வந்துட போறாரு. அது ஒரு லொல்லு பாத்தி. அட ஏன் கூட்டாளி பயந்து சாகுற? அப்ப எங்க மாப்பிள்ள படுத்துக்கிறது யாருக்கு தெரியும்? அப்படியே வந்தாலும் ஒரு பாட்டில் காசு கொடுத்து பத்தி விட வேண்டியதாரா? ஏய், வந்துருச்சு. முடிவு எடுங்கடா. ஏண்டா இது சக்கரை மூட்டை ஏத்துற வண்டி இல்ல? ஆமா, என்ன பானை ஏத்திட்டு இருக்கிறானுங்க? அதானே. எதுக்குடா பானை ஏத்திட்டு இருக்கிறீங்க? ஏய், அப்பு கேட்கல, விளக்கம் சொல்லுங்கடா. இருற வெண்ண பானை போட்டு மூடி போடுவேன். ஏய், வா இந்த பக்கம். என்னடா இதெல்லாம்? அப்போ நம்ம சந்தைக்கு தானே போறோம். ஆ. இந்த மருதாய் மக மயில் இல்ல, ஆ. இப்ப ஏத்திக்கங்க, சந்தையில போய் இறக்கிறேன்னுச்சு. ஒரு வயசு பொண்ணு கேட்கும் போது நம்ம மறக்க முடியுமோ? அதான் அண்ணன் ஏத்தி இறக்கலாம்னு. வயசு பொண்ணு கேட்டங்காட்டிக்கு ஏத்தி இறக்குறீங்க. அதுவே அவங்க பாட்டி கேட்டிருந்தா, டேய் மரியாதையா சொல்றேன், பானையெல்லாம் இறக்கிட்டு வெள்ளை மூட்டை ஏத்துக்கடா. இறக்க முடியாது, என்ன பண்ணுவீங்க? கொடை தூக்கி விட்டுருவேன். நிக்கிறது யார் தெரியுமில? கடவுள் கட்ச மாதிரி மலையை தூக்கு அனுமார் மாதிரி. ஆள் பார்க்கதான் அப்படி இருக்கா? எலும்பு மட்டும் 82 ரூபா. சில்லு தூக்கு பாப்பா, தூக்கியா பாப்பா. பொடி பொடி ஆக்குற பார். வண்டி தூக்கத்தான் போறியா? ஆமா, உண்மையாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக நிச்சயமாக நிச்சயமாக முடிவாக முடிவா தூக்கத்தாண்ட போறேன். அப்ப நானும் தூக்குவேன். ஐயோ 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 ஐயோ, என் பானையெல்லாம் வடிச்சிட்டீங்களே. உன்னை நம்பி நான் மோசம் போயிட்டேனே. இரு இரு, சக்கரை எனக்கு சொல்லி உன்னை என்ன செய்ய பாரு. இருமா. ஏன் நிக்க சொல்ற? போய் சொல்லிக்க. வேணுமானாலும் சொல்லிக்க. அட பாவி, பானையும் உடைச்சிட்டு குடிச்சிட்டியே. சக்கரை தேவன்கிட்ட சொல்ல போகுது உங்க கதி என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஒண்ணும் ஆகாது. எப்படி சொல்ற? அப்போ இந்த பொண்ணு போய் பானை உடைச்சத சக்கரத்தை விட்ட சொன்னா நம்மளுக்கு முத்தம் கொடுத்தது மிச்சம். ஒருவேளை முத்தம் கொடுத்தது சொன்னா நம்மளுக்கு பானை உடைச்சது மிச்சம். ஒரு தப்பு பண்ணும்போது இன்னொரு தப்பு சேர்ந்து பண்ணிடணும். அப்பதான் ஒரு தப்புல இருந்து தப்பிக்கலாம். ஆக மொத்தம் எத்தனை தப்பு பண்ணாலும் தண்டனை ஒண்ணே. எப்படி ஐடியா? இந்த விஷயத்துல இனிமேல் we are friends. எஸ். ஆட்டத்துல என்னையும் சேர்த்துங்க. ஏய், நல்ல நெருப்பு மூட்டுறா.
அந்த சோகையெல்லாம் கொண்டு போய் அந்த பக்கம் போடு போ. ஐயோ உன்னை யாருமா இதெல்லாம் செய்ய சொன்னது? இந்த வேலையெல்லாம் உனக்கு தெரியாது. நீ பேசாம உட்காரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நான் இந்த வெயில் அடிக்குது. அடியே பரசு, இப்படி ஒண்ணு எடுக்க கூடாது, கொஞ்சம் மொத்தமா அல்லணும். அல்லு. அந்த கையை காட்டு காட்டு. இதுக்குத்தான் எந்த வேலையும் செய்யாத நாங்க பாத்துக்கிறோம்னு. நீ போ. ஏன் விட்டு விட்டு வந்த? வளர்த்த என்ன விட வந்த இவன் பெருசா போயிட்டானா உனக்கு? போய் வண்டியில ஏறு. மாட்டேன். தங்கச்சி தங்கச்சின் பாசமா வளர்த்த, இப்படி வீட்டு விட்டு வந்துட்டியம்மா. மனசுக்கு பிடிச்சவரோட போறதுல தப்பு இல்ல. சரியா சொன்னம்மா, அது தப்பு இல்ல. தாய் இல்லாத உன்னை தாயா இருந்து வளர்த்தனே, அதுதான் தப்பு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் உயிரோடு இருக்கிறது அர்த்தம் இல்ல, நான் உன் அண்ணங்கிறது அர்த்தம் இல்ல. நீ என் கூட வந்தா நான் வீட்டுக்கு போறேன், இல்ல இங்கேயே செத்து சுடுகாட்டுக்கு போறேன். நீ எங்க ஊரு மாப்பிள, எவன் வந்து தடுக்கிறான் பாத்துலான்னு இந்த ஊருக்காரங்க சக்கரத்தை வந்துட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பாரு வையாபுரி, கேஸ வாபஸ் வாங்கி உன்னால வெளியே கூட்டு வந்த காரணமே உன் தங்கச்சி ஏன் பொண்டாட்டே வரணுங்கிறதுக்காக தான். ஏன் பதற? தங்கச்சி இருக்கிறது என்கிட்ட, தாலி கட்ட போறது நீதான். கையில நான் தாலி எடுக்கிறப்ப உன் தங்கச்சி கழுத்து நீட்டணுமே. நீட்டுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. முதல்ல உன் தங்கச்சி மனசை மாத்து. அவன் மனசை மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் ஜனங்க மனசை மாத்தணும். நீ சொல்றது எனக்கு புரியலையே. அட நீங்க வேற ஊர் ஜனங்களை ஏமாத்துறாரு, இது புரியலையா உங்களுக்கு? எங்கம்மா போற? என்ன நல்லா வாழ வைப்பீங்க நம்பிதான் உங்க கூட வந்தேன். நாசமாக்குவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். வேற மாப்பிள்ளை கிடைச்சிருந்தா நானும் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டேன். ஆனா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னன்னு? எனக்கு அண்ணனே இல்லன்னு. அப்போ வீட்டு விட்டு போக போற? ஆமா. சக்கரத்தேவனை பார்க்க போற? ஆமா. அவனுக்கு சம்சாரம் ஆக போற? ஆமா. எனக்கு பிடிக்காதவன் தொட்ட போவே கைய வெட்டின.
எனக்கு பிடிக்காதவன் தாலி கட்டினா கொலைய பண்ணிடுவேன். அவன் உயிரோடு இருக்கணும்னா நீ உள்ள போ. இவ வெளியில போனா நீங்க எல்லாரும் மேல போயிடுவீங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். 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 நாங்க 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் மூடி கிடைக்கிற மில்ல திறக்கலாம் நினைக்கிறோம். அது உங்க மில்லு. நீங்க நினைச்சா திறப்பீங்க, நினைச்சா மூடுவீங்க. அதே எதுக்கு எங்க கிட்ட சொல்றீங்க? உங்க பொழப்ப கெடுத்த கோவா இன்னும் தீரலன்னு நினைக்கிறேன். அதுக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். 40 ரூபா கொடுத்தோம், நீங்க 50 ரூபா கேட்டீங்க, முடியாதுன்னு சொன்னோம். இப்ப 100 ரூபா கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். 100 ரூபாயா? அது மட்டும் இல்ல, மில்லுல வேலை செய்யறவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு, பிள்ளைங்களுக்கு படிக்கிற செலவு எல்லாத்தையும் நாங்களே ஏத்துக்கிறோம். அட இவ்வளவு ஏங்க? ஸ்கூலு ஆஸ்பத்திரி எல்லாம் கட்ட போறாங்க, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, கஷ்டப்படுறவங்க கண்ணிய துடைக்க போறாங்க. அதனால எங்க மேல உள்ள கோவத்தை மறந்து நீங்க மில்லுக்கு வேலைக்கு வரணும். உங்க தோட்டத்துல விளையாட கரும்பெல்லாம் எங்க மில்லுக்கே கொடுக்கணும். வரங்க தெய்வீக திருப்பையா. வழி விடுங்க, வழி விடுங்க. ஐயோ, நம்மள விட்டு போயிட போறானுங்க. தனித்தனியா ஒவ்வொரு வீட்லயும் போய் பேசணும். இப்ப ஒட்டுமொத்தமா எல்லார்கிட்டையும் பேசுறோம். 1000 தான் இருந்தாலும் இது நம்ம ஊரு. நீங்களும் நாங்களும் வேற வேறையா இருந்தாலும் ஒரே மண்ணுல பிறந்தவங்க. உங்களுக்கு நாங்க செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்துட்டோம், தெரிந்துட்டோம். அதுக்கு பிராயச்சித்தமா இனிமே நாங்க சம்பாதிக்கிறத எல்லாம் இந்த ஊருக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் செலவழிக்க போறோம். அதனால நீங்க எல்லாரும் எங்களை மன்னிக்கணும். அந்த பத்திரங்களை கொடுங்க. ராமசாமி, என்கிட்ட நீங்க வாங்கின 10,000 ரூபாய் பத்திரம், வட்டியும் முதலமா சேர்ந்து 20,000 ரூபாய் ஆகுது. அது நீங்க கொடுக்க வேண்டாம். முத்துப்பாண்டி, நீங்க என்கிட்ட 15,000 ரூபாய் கடன் வாங்கினீங்க, வட்டியோட சேர்த்து 25,000 இருக்கு. இனிமே நீங்க அதை திருப்பி கொடுக்க வேண்டாம். கன்சாமி, நீங்க வீட்டு மேல வாங்கின கடன் பத்திரம், திருப்பி நீங்க அதை தர வேணாம். பரமசிவன், நீங்க காட்டு மேல கடன் வாங்கின பத்திரம், இனிமே இதை கொடுக்க வேண்டாம். பாத்தீங்களா ஐயா, இந்த மாதிரி முதலாளிகளை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. இங்க இருக்கிறவங்க வாங்கின கடன் பத்திரம் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். இனிமே யாரும் திருப்பி தர வேணாம். நிறுத்துங்கய்யா. வீடு வீடா போய் மன்னிப்பு கேட்டீங்க, இப்ப எல்லாரும் முன்னாடி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டீங்க, அதுக்கு மேல பத்திரத்தை கொடுத்த போறீங்க. இதுக்கு மேலே நாங்க உங்களை நம்பலைன்னா நாங்க மனுஷ ஜாதியே இல்ல. அப்படி போடு. என்னையா இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஊர் நல்லா இருக்கணும், நாமெல்லாம் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக உங்களை தேடி வந்திருக்காங்க. மண்ணு மாதிரி நிக்கிறீங்களே, மன்னிச்சிட்டோம்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்னய்யா? ஐயா, பத்திரத்தை கொடுத்த வேண்டாம், நாங்க உங்களை நம்புறோம். ஐயா, நீங்க மில்ல தொடங்க. இனிமே அது உங்க மில் இல்ல, எங்க மில்லு.
எப்படியா என் நடிப்பு? உணர்ச்சி வசமா பேசி ஜனங்களை உங்க பக்கம் திருப்பிட்டனா? மகாபாரதத்துக்கு ஒரு சகுனி, கட்டபொம்மனுக்கு ஒரு எட்டப்பன், அந்த மாதிரி இந்த ஊருக்கு ஒரு செல்லப்பன். நீ மட்டும் உணர்ச்சி வசமா பேசி ஊர் மக்களை திசை திருப்பல, நான் மறுபடியும் ஜெயிலுக்கு தான் போயிருப்பேன். சக்கரத்தை அவனை வெட்டிட்டு. அதிகாரத்தால சாதிக்க முடியாதத அன்பால சாதிக்கிறது சுலபம்னு சொல்லுவாங்க. ஆனா அதை விட ஏமாத்தி சாதிக்கிறது ரொம்ப சுலபங்க. ஊர் ஜனங்களை நம்ப வச்சுட்டோம், இந்த சக்கரத்தை அவனை என்ன பண்ண போறோம்? இந்த பாரு வையாபுரி, இது ஜனங்களை நம்பவே முடியாது. நேத்து அவன் பக்கம் இருந்தானுங்க, இன்னைக்கு நம்ம பக்கம் இருக்கானுங்க, நாளைக்கு அவன் பக்கம் போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இனி போக மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. எந்த ஊர் ஜனங்க அவனை இந்த ஊரை விட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களே இந்த ஊரை விட்டு போடான்னு சொல்ல வைப்பேன். தனோ, தனோ, என்னங்க? பக்கத்துல வா. உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? ரேவதியோட விளையாடின. நீ விளையாடுறத பார்க்கணும்னு எனக்கும் தான் ஆசை. ரேவதி கூட இல்ல, இந்த ஊர் விவசாயிங்க வாழ்க்கையோட நீ விளையாடணும். அத நான் பார்க்கணும். என் குழந்தைக்கு பூ வச்சு பொட்டு வச்சு அழகு பார்த்த அந்த கையால ராத்திரி கரும்பு தோட்டத்துக்கு நெருப்பு வச்சு, அந்த நெருப்ப சக்கரத்தை வந்தா வைக்க சொன்னான்னு எல்லாருக்கும் சொல்லணும். சொல்லல, உனக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது சத்தியம். அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக உண்மையை சொன்ன, உன் கழுத்துல தாலி இருக்காது. இதுவும் சத்தியம். என்ன சொல்லுங்க? சொல்லு. யார் செய்ய சொல்லு. அடி பாவி, எங்க பழப்புல நெருப்பு வச்சிட்டியே. யார் சொல்ல நெருப்ப வச்ச? சொல்லு. இவர்தான் வைக்க சொன்னாரு. ஊரை விட்டு ஊரு அனாதையா வந்த உடனே என் பிள்ளைக்கு அம்மா வாக்கின, அதுக்கு நீ காட்ட நன்றியா? அது சொந்த புருஷனை சோகத்தை தவிக்க விட்டுட்டு கள்ள புருஷன் கூட சேர்ந்து கவுத்து தேடி என் ஊர்க்காரங்க எப்படி கண்களிங்க நிக்கிறாங்க பாரு. பாரு என்னையா யாருமே வாய் வந்து பேச மாட்டீங்க? எங்களை வாழ வச்ச தெய்வம் நீங்க, எரிச்சது உங்களுக்கு வாழ்க்கப்பட்ட பொண்டாட்டி. அதனாலதான் பேசாம நாங்க வாயை முடிக்கிட்டு நிக்கிறோம். என் பொண்டாட்டியா இருந்தாலும் நான் இறக்கப்பட மாட்டேன். நெருப்ப வச்சதுக்கு என்ன தண்டனையோ அதை இவளுக்கு கொடுங்க. அதே மாதிரி நெருப்ப வைக்க சொன்னதுக்கு என்ன தண்டனையோ அதை இவளுக்கு கொடுங்க. இத பாருங்க, கரும்பு தோட்டத்தை எரிச்சு நம்ம சோத்துல மண்ணள்ளி போட்டவன மன்னிக்கவே கூடாது. ஊரை ஏமாத்தி உத்தமமா நடிச்ச இவனை இந்த ஊரை விட்டே துரத்தணுங்க. இவனை உயிரோட விடக்கூடாது. எப்படி கரும்பு தோட்டம் எரிஞ்சதோ அதே மாதிரி இவனை நம்ம கண்ணு முன்னாடியே எரிக்கணும். இன்னும் ஏன் பாத்துருக்கீங்க? ஒருத்த நல்லா வாழ்ந்தா அவன் மேல கண்ணு போடக்கூடாது, அவன் சாப்பிடுற சோத்துல மண்ணை போடக்கூடாதுன்னு எங்க ஆத்தா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி வளர்ந்தனா உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? எரிஞ்சு முடிஞ்சது கரும்பு தோட்டம், இப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது உங்க வயிறு மனசுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை பார்த்து நானும் துடிக்கிறேன், தவிக்கிறேன். எங்கிருந்தோ வந்த எனக்கு உங்க இதயத்துல இடம் கொடுத்தீங்க, இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்க. அப்படிப்பட்ட உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். உண்மையை சிந்திச்சு பார்த்து முடிவெடுக்கிறத விட உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறதா உங்களுக்கு பழக்கமா போயிருச்சு. எலெக்ஷன் நேரத்திலே அதான் பண்றீங்க, இப்ப எரிஞ்சு போய் நிக்கிற நேரத்திலே அதான் பண்றீங்க. கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு கள்ள புருஷனோட விசுவாசமா இருக்கா? அதனாலதான் என் பேச்சை கேட்டு நெருப்பு வச்சுட்டான்னு இந்த பொண்ணோட புருஷன் சொல்றதை கேட்டு நம்புறீங்களே. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என் பேச்சை கேட்டு நெருப்பு வைக்கிற அளவுக்கு துணியிற இந்த பொண்ணு என்ன காட்டி கொடுப்பாளா? சொல்லுங்க.
இவர்தான் வைக்க சொன்னாருன்னு இவரை காட்டினா நீங்க நம்ப மாட்டீங்களா? இவரை காட்டினா நீங்க நம்ப மாட்டீங்களா? ஏன் காட்டல? வைக்க சொன்னது நான் இல்ல, நெருப்பு வச்சதே நான் தான். ஏன் வச்சேன் தெரியுமா? என் மச்சான் சொன்னதுக்காக வச்சேன். நானா போய் சொல்றேன்? வயனப்பெருமாள் நம்பாத. இவர் தாங்க சொன்னாரு, என் தங்கச்சிய கட்டிக்க வயனப்பெருமாள் நினைக்கிறான், உன் தங்கச்சி எனக்கு, இந்த ஊர் சொத்தெல்லாம் உனக்கு, நாம 2 பேரும் சேர்ந்து ஊரை ஏமாத்தலாம்னு சொன்னான். நாங்களும் ஏமாத்தணும். ஆனா என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பல. அதனால நீ கரும்பு தோட்டத்துக்கு நெருப்பு வை, வயனப்பெருமாள் தான் வைக்க சொன்னான்னு ஊருக்காரங்கிட்ட சொல்லு. அவனையும் இந்த ஊருக்காரங்க விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜனங்க கிட்ட அழுது மன்னிப்பு கேட்டா இந்த மட ஜனங்களும் நம்பிடுவாங்க. என் தங்கச்சி நீயே கட்டிக்கன்னு இந்த வையாபுரி தாங்க சொன்னான். இல்ல போய் சொல்றான். காதல் வேகம் கண்ணை மறைச்சிருச்சு. பொண்ணு மேல ஆசைப்பட்டு நெருப்பு வச்சுட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இல்ல இல்ல, நீங்க வாங்கின கடனை திருப்பி தர வேண்டாம், கடன் பத்திரத்தை எரிச்சிருவோம்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்களே, அதுவும் நாடகம் தான். என் ஊர்க்காரங்களை ஏமாத்துறது என் மனசு கேட்கல. இந்த வயனப்பெருமாளை ஊரை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் தான் பத்திரத்தை நிஜமாவே எரிப்பேன்னு இந்த வையாபுரி தாங்க என்கிட்ட சொன்னாரு. முதல்ல பத்திரத்தை என்கிட்ட கூடு, அதுக்கப்புறம் தான் நான் கரும்பு தோட்டத்துக்கு நெருப்பு வைப்பேன்னு சொன்னேன். பத்திரத்தை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தான் நான் கரும்பு தோட்டத்துக்கு நெருப்பு வச்சேன். இல்ல பத்திரத்தை நான் கொடுக்கல. இல்லையா? அப்போ இங்க பாருங்க பத்திரத்தை. ஏன்னா துரோகி, தங்கச்சி கட்டி தந்தா கேஸ வாபஸ் வாங்கிக்க சொல்லி உன்னை நான் வெளியே கொண்டு வந்தேன். நீ புத்திசாலிக்கிட்டு என்ன முட்டாளாக்கிட்டல்ல வயனப்பெருமாள். அவன் சொல்றத நம்பாத, எல்லாம் போய். உன் மேல சத்தியமா சொல்றேன், என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன், என் பொண்டாட்டியை தான் நெருப்பு வைக்க சொன்னேன். அந்த பையன் அவன் மேல போட சொன்னேன், அவன் எல்லாத்தையும் மாத்திட்டான். நம்பாத. என்கிட்ட இருந்த கடன் பத்திரம் அவன்கிட்ட எப்படி போச்சு? அதை என்னிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். சக்கர தேவட்டா நான் தான் பத்திரத்தை எடுத்து கொடுத்தேன். ஏதோ வயிற்று பொழப்புக்காக நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். ஆனா எப்ப கரும்பு தோட்டத்துக்கு நெருப்பு வைக்க திட்டம் போட்டீங்களோ அப்பவே நான் கட்சி மாறிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கு, நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கு. அட ஒன்ன மன்னிச்சிருவோம்டா. ஆனா ஒரு நல்லவனை கெடுக்க நாடகம் ஆடன இவனுங்களை சும்மா விட மாட்டோம். எங்களை மடையங்களா நினைச்ச இவனுங்களை மண்ணுக்களை புதைக்காம விட மாட்டோம். என்னடா இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உதகிறா இவனை. இந்தாமா பேசாம போயிடு. என் புருஷனை காப்பாத்துங்க, எனக்கு தாலி பிச்சை கொடுங்க. நீ என்னதான் கதறினாலும் நாங்க உன் புருஷனை சும்மா விட மாட்டோம். எந்த தப்பும் செய்யாத ஒரு நல்லவர் மேல பழி போட சொன்னார் என் புருஷன். நான் சொன்னேன், அது அந்த தாலிக்காகத்தான். அவர் செஞ்ச தர்மம் அவரை நிரபராதி நிரூபிச்சிருச்சு. அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லைங்கிறதுக்காக என் புருஷனை விட்டுடுங்க நான் கேட்க மாட்டேன், அவரை மன்னிச்சிருங்கன்னு நான் கேட்க மாட்டேன். என்ன தண்டனை வேணும்னாலும் நீங்க கொடுங்க, ஆனா எனக்கு கொடுங்க. புருஷனுக்கு கிடைக்கிற தண்டனைய பொண்டாட்டி நான் ஏத்துக்கிறேன். இந்த பொண்ணு முகத்துக்காக உன்னை விட்டுட்டு போறோம், உழைச்சு போ. வாங்க போலாம். தனு, என்ன மன்னிச்சிருமா? பாத்தியா, உன்னை தொட்டதுனால உங்க அண்ணன் வெட்டின கை. இதை நான் ஏன் பத்திரமா வச்சிருக்கேன் தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்டாட்டியாவ நமக்கும் முதலிரவு நடக்கும். அப்ப விளக்கு அணைக்க போறது இந்த கைதான், ஒன்னு அணைக்க போறது இந்த கைதான். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை தொடுற பாக்கியம்
இந்த கைக்கு கிடைச்சிருக்கு. இது எத்தனையோ பொண்ணுகளோட புடவை அவுத்து கை. ஒரு வருஷமா எந்த தப்பும் பண்ணாம சுத்தமா இருக்கு. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை இப்ப தப்பு பண்ண போகுது. உன்னை கையெடுத்து கும்பிடுற, என்ன விட்டுடு. பாத்தியா எத்தனை வேலைக்கு பயன்படுத்துற கையி. இது உங்க அண்ணன் வெட்டிட்டான். நான் விட்டுடுவேனா? விட மாட்டேன். இது ராசியான கையி. இது லைட் அணைச்ச பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு. இப்ப நான் இருக்கிற வேகத்துக்கு செட்ட குறைஞ்சுதான். அணைக்கட்டுமா? தப்பு பண்றவனை தண்டிக்கிறத விட மன்னிக்கிறதா பெரிய தர்மம். இவன் திருந்தினா இவனுக்கு நல்லது, இந்த ஊருக்கு நல்லது. என்னங்க பாத்தியாடா, கெட்டது செய்யறவங்களுக்கு கூட நல்லது செய்யறவன் தானே எங்க சக்கரை தேவை. மாப்பிள,
உங்களுக்கு சேர வேண்டியதே சேர்த்துட்டேன், கொடுக்க வேண்டியதே கொடுத்துறேன். என்ன வேணும் சொல்லுங்க. வேற என்ன? கரும்பு தோட்டம் தான். அதான் இருந்த தோட்டம் பூரா எரிச்சு தரேன். நீ வேறப்பா. உங்க தங்கச்சி ஒரு கரும்பு தோட்டம் தான், அதான் வேணும் எங்களுக்கு. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. எது வேணாலும் கேளப்பா. எங்க சக்கரை தேவனுக்கு கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்ல.